ஹாய் வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி பர்மாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த மோலிசா ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 4-5 பாதாம் பீஸுன்னு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைங்க. ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சப்ஜா சீடு, அதையும் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் இந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நமக்கு நல்லா வெந்து வரும். நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு வரப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பதம் நமக்கு போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கிண்ணத்தில் ஐஸ் கட்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு எடுத்த அரிசி மாவை ஒரு ஜல்லிக்கரண்டில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது மாதிரி ட்ராப்பாக விழும். இந்த ட்ராப்பையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு குடிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். தேவையான அளவு பாதாம் பிசின், அதுக்கு அடுத்தது நம்ம அரிசி ட்ராப் பண்ணி அது, சப்ஜா சீடு, தேங்காய் பால், அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற சூட்டையும் நமக்கு தணிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.